இப்போ எல்லாருடைய அதாவது அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவாக உள்ளது அப்படின்னு பார்த்தா, தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துங்க என்ற கோரிக்கை தான். தற்போது ஆட்சி பொறுப்பில் உள்ள தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைக்கேற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை அனைவரும் வரவேற்றார்கள். ஆனால் தற்போது வரை குழப்பமான ஒரு சூழலால் 1/1/2026 முதல் சிபிஎஸ்ல உள்ளவங்க ஓய்வு பெற்றவர்கள் டாப்ஸ் திட்டம் அல்லது சிபிஎஸ் திட்டப்படி பணம் பெற்றுக்கொண்டோம், டாப்ஸ் திட்டப்படி ஓய்வூதியம் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு உள்ளார்கள். அந்த பதிவை பற்றி நாம் இப்போது பார்க்க போகின்றோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. புதிய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு விரும்பினால் அமல்படுத்தலாம். இது மாநில அரசுகளுக்கு கட்டாயம் இல்லை என்றும் அது மாநில அரசின் விருப்பம் சார்ந்தது என்றும் என்பிஎஸ் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் 4/9/2013 அன்றைக்கு 15வது மக்களவை கூட்டத்தொடரில் புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான விவாதத்திற்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது மாநில அரசுகளுக்கு கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டால் அமுல்படுத்தலாம் என்று அன்றைய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தனது பதிலில் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் தான் மேற்கு வங்காள மாநிலத்தில் இன்னைக்கு வரைக்கும் சிபிஎஸ் திட்டத்தை அமுல்படுத்தலை. சிபிஎஸ் திட்டத்தை அமுல்படுத்தும் மாநில அரசு மத்தியில் உள்ள ஓய்வூதிய ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையத்தில், அதாவது PFRDA, அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்பிஎஸ் சட்டத்தில் இருக்குது. சிபிஎஸ் திட்டத்தை அமுல்படுத்திய அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசு மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இப்படிப்பட்ட அந்த PFRDAவோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கு. ஆனால் தமிழக அரசு PFRDAவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளலை. அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்ளாமலேயே தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியதே சட்டத்திற்கு புறம்பானது என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரையில் பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் என 2 திட்டம் தான் இருக்குது. இந்த 2 திட்டத்துக்கும் மாறாக தமிழக அரசு 1/4/2003க்கு பின்னாடி தமிழக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3வது ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி வருகிறது. 1/4/2003 தமிழகத்தில் சிபிஎஸ் திட்டம் அமுல்படுத்தப்படும் என்ற அரசாணை 259வது அரசாணை 2003வது வருஷத்தில் உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஎஸ் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர் மரணம் அடைந்தால் அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்றால் அந்த ஊழியருடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமும் பணிக்கொடையும் பழைய ஓய்வூதிய திட்டப்படி வழங்கணும். மத்திய அரசு கடிதம் மூலம் உத்தரவிட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்பட்டு வருது. ஆனால் தமிழக அரசு இப்போதான் அந்த மாதிரியான ஒரு அரசாணையை போட்டிருக்காங்க. பணிக்கொடை கொடுக்கறதுக்கு உண்டான அரசாணையை போட்டிருக்காங்க. இப்போது 22/1/2007 டெல்லியில் நடந்த முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் மேற்கு வங்காள நிதியமைச்சர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தினால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி அரசின் பங்கு தொகையான 10%ம் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வூதியமும் ஒரே நேரத்தில் மாநில அரசு வழங்க வேண்டி இருப்பதால் ஒட்டுமொத்த ஓய்வூதிய செலவு தொகை குறையாது, கூடுதலாகும் என்பதால் மேற்கு வங்காள அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்க முடியாது என்று தெளிவாக அன்னைக்கு மேற்கு வங்காள நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கார். இந்திய நாடு விடுதலை பெற்ற போது தொழிலாளர்களுடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்ய அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு மத்திய அரசு, முதலாளிகள், தொழிற்சங்க தலைவர்கள் கொண்ட முத்தரப்பு மாநாட்டை நடத்தினார். முத்தரப்பு கமிட்டிக்கு ஊதியம் தொடர்பான பரிந்துரை செய்ய அக்ராய்டு கமிட்டியும் அன்னைக்கு அமைக்கப்பட்டது. வாழ்க்கை ஊதியம், இதுதான் அதிகபட்ச ஊதியம், அதாவது லிவிங் வேஜஸ், அதாவது வாழ்க்கைக்கான சகல வசதிகளையும் பெறுவதற்கு எவ்வளவு ஊதியம் தேவைப்படுமோ அதுதான் வாழ்க்கை ஊதியம். அடுத்ததாக நியாய ஊதியம், இது வாழ்க்கை ஊதியத்தை விட குறைவான ஊதியம், தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியம். அடுத்ததாக இது நியாய ஊதியத்தை விட குறைவானது. தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்தை கூட இப்பொழுது தர முடியாது. நாடு வெள்ளையர் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு. தற்போது இந்த ஊதியத்தை வழங்க முடியாது. எனவே அதற்கும் குறைவான ஊதியத்தை இப்போது வழங்குகிறோம். 30 வருஷம் கழித்து ஓய்வு பெறும்போது
அக்ராய்டு கமிட்டி பரிந்துரைத்த தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் இப்பொழுது நாங்கள் உண்மையில் வழங்கக்கூடிய ஊதியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஓய்வூதியமாக கொடுக்கின்றோம் என நேரு முத்தரப்பு கமிட்டியில் வாக்குறுதியாக கொடுத்தார். அந்த அடிப்படையில் அளிக்கப்பட்ட ஓய்வூதியம்தான் பழைய ஓய்வூதிய திட்டம். எனவே பழைய ஓய்வூதியம் என்பது கொடுபடாத ஊதியமே தவிர மாற்று கிடையாது. ஓய்வூதியம் வழங்குவதில் உள்ள பாரபட்சத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அளித்த தீர்ப்பில் ஓய்வூதியம் என்பது கொடுபடா ஊதியமே, ஓய்வூதியம் என்பது சொத்துரிமை போன்றது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கும். இப்படி உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டம், டாப்ஸ், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று பிரிவினையாக பிரித்து அதில் உள்ள பணத்தை ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் பண்ணப்பட்ட பணத்திற்கு இன்னைக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கிறதாக தகவல் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது டாப்ஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கள் கிட்ட பிடித்தம் பண்ணக்கூடிய அந்த 10% பங்கீடு தொகை என்பது ஓய்வூதிய நிதியத்தில் முதலீடு செய்யப்படும் என்று தமிழக அரசு தனது செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை எண் 7 ஓய்வூதியம் நிதி அமைப்பது தொடர்பாக எதுவும் குறிப்பிடல. ஓய்வூதிய நிதியம் அமைப்பது என்பது ஓய்வூதியம் வழங்க வேண்டிய தனது பொறுப்பில் இருந்து தமிழக அரசு தன்னை விடுவித்து கொள்ளும் துவக்க நிலை ஏற்பாடு அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெளிவாக இந்த அரசாணையில் தெரியுது. ஓய்வூதிய நிதியம் அதாவது பென்ஷன் ஃபண்டு, ஓய்வூதிய அறக்கட்டளை, ஓய்வூதிய ஒழுங்கு முறையாற்று ஆணையம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திய NPS, UPS, GPS அனைத்து மாநிலங்களுமே PFRDA-உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓய்வூதியத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் 10% பணம் அரசாங்கம் போடக்கூடிய 10% பணம் ஆக 20% ஓய்வூதியத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் தொகையை மாநில அரசுகள் PFRDA-ல கொண்டு போய் செலுத்திடுவாங்க. மாநில அரசுகள் செலுத்தும் ஓய்வூதிய தொகையை பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதில் வரும் லாபத்தில் இருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று PFRDA வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் அதாவது ஓய்வூதிய அறக்கட்டளை, இந்த ஓய்வூதிய அறக்கட்டளை என்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் 1998 வரைக்கும் EPF மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் பெற்று வந்தார்கள். 1998 அரசு ஊழியர்களுக்கு இணையான ஓய்வூதியம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஓய்வூதியம் வழங்க போக்குவரத்து ஊழியர்களுக்காக ஓய்வூதிய அறக்கட்டளை ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த அறக்கட்டளையில அரசு மற்றும் போக்குவரத்து துறை உயர் அலுவலர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்களும் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தாங்க. ஆனா தற்போது அந்த அறக்கட்டளையில தொழிற்சங்க தலைவர்கள் பொறுப்பில் இல்லை, அரசு அலுவலர்கள் மட்டுமே அந்த அறக்கட்டளையில பொறுப்புல இருக்கிறாங்க. போக்குவரத்து கழகம் தனது லாபத்திலிருந்து ஒரு பகுதியை ஓய்வூதியத்திற்காக அறக்கட்டளைக்கு செலுத்தணும். அறக்கட்டளைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதியத்திலிருந்து எந்த விதமான நிதியும் ஓய்வூதியத்திற்கு பிடித்தம் செய்யப்படாது. இதுதான் அறக்கட்டளை. ஓய்வூதிய நிதியம்னா ஓய்வூதிய அறக்கட்டளை போன்றது தான் ஓய்வூதிய நிதியமும். ஓய்வூதிய நிதியத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக அதனுடைய உயர் அலுவலர்கள் மட்டுமே இருப்பாங்க. சங்கத்தினுடைய தலைவர்கள் நிர்வாக குழுவில் இருக்க மாட்டாங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையில் தனியாக ஓய்வூதிய நிதியம் ஏற்கனவே செயல்பட்டு வருது. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதிய நிதியத்திற்கு செலுத்தி வருவாங்க. ஓய்வூதிய நிதியத்திலிருந்து ஓய்வு பெற்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாத ரூபாய் 1000, மாவட்ட கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாத ரூபாய் 4000 அகவிலைப்படி இல்லாமல் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருது. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வட்டி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஓய்வூதிய அறக்கட்டளை மற்றும் ஓய்வூதிய நிதியத்தில் சேமிக்கப்படும் ஓய்வூதிய பணத்தை பீரோவில் பூட்டி வச்சுக்கிட்டா பணம் குட்டி போடாது. அறக்கட்டளை மற்றும் நிதியத்திற்கு வரும் ஓய்வூதிய பணத்தை வங்கியில் முதலீடு செய்தால் வட்டி கிடைக்கும். கூடுதலாக வட்டிக்கு பணம் கொடுத்தா வட்டி குட்டி போடும், பணம் பெருகும். அரசு நிறுவனம் மட்டுமல்ல, பெருமுதலாளிகளுக்கும் வட்டிக்கு கடன் வழங்கி வருகிறது இந்த ஓய்வூதிய நிதியம். இந்த ஓய்வூதிய நிதியம் பெரு முதலாளிகளுக்கு அவசர செலவுக்காக 1 மணி நேர கடனாகவும் 24 மணி நேர கடனாகவும் ஓய்வூதிய நிதியம் ஊழியருடைய பணத்தை எடுத்து வழங்கிட்டு வராங்கன்றத செய்தி குறிப்பில் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது.
ஓய்வூதிய நிதியம் மற்றும் அறக்கட்டளை என்பது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இதுவரை ஒரு தொடர்பு இல்லாத அமைப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய நிதியம் கிடையாது. சிபிஎஸ் திட்டத்திலும் ஓய்வூதிய நிதியம் கிடையாது. சிபிஎஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கிட்ட பிடித்தம் செஞ்ச 10% தொகை அரசு பங்கீடு 10% என்று ஏறக்குறைய 1,05,000 கோடி ரூபாய் தமிழக அரசின் கருவூலத்தில் தான் இருக்குது. 1,05,000 கோடியில் 84,504 கோடி ரூபாயை தமிழக அரசு எல்ஐசியில் முதலீடு செஞ்சுருக்காங்க. டாப்ஸ் திட்டத்தில் அரசோட மாதாந்திர பங்கு கிடையவே கிடையாது. அரசு ஊழியர்கிட்ட பிடித்தம் செய்யக்கூடிய அந்த 10% பங்கு தொகை மட்டும்தான் ஓய்வூதிய நிதியத்தில் சேமிக்கப்படும். சிபிஎஸ் திட்டத்தில் சேமிக்கப்பட்ட ஓய்வூதிய தொகை ரூபாய் 1,05,000 கோடி ஓய்வூதிய நிதியத்திற்கு சேர வேண்டிய 1,05,000 கோடியை தமிழக அரசு ஓய்வூதிய நிதியத்தில் எப்போது செலுத்த போகிறதா அல்லது செலுத்த மாட்டார்களா என்பது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். டாப்ஸ் நிதியத்தில் சேரக்கூடிய 10% நிதியிலிருந்து அரசு துறை நிறுவனங்கள் தனியார் பெருமுதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் வழங்குவது தவிர்க்கவே முடியாது. பொதுத்துறை வங்கிகளிடம் பெற்ற கடனை பெருமுதலாளிகள் திருப்பி செலுத்தலை. பெருமுதலாளிகள் செலுத்த மறுத்த பல லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு வாராத கடனாக மத்திய அரசு அறிவித்ததால் பொதுத்துறை வங்கிகள் இன்னைக்கு ஆபத்தை சந்திச்சு வந்துட்டு இருக்கு. பெருமுதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்த ஓய்வூதிய நிதியத்திற்கு இன்னைக்கு இழப்பு என்பது தவிர்க்க முடியாததாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட இழப்பு எதிர்காலத்தில் ஓய்வூதிய நிதியத்திற்கு ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? டாப்ஸுக்காக அமைக்கப்படக்கூடிய ஓய்வூதிய நிதியம் தனியார் பெருமுதலாளிகளுக்கு கடன் வழங்கப்படாது என்று தமிழக அரசு உறுதி அளிக்குமா? அப்படியே தமிழக அரசு உறுதி அளித்தாலும் கூட எத்தனை ஆண்டுகள் தனியார் முதலாளிகளுக்கு கடன் கொடுக்காம இருப்பாங்க? 2026 இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. 2031 2036 ஆட்சியாளர்கள் மாறலாம், உயர் அலுவலர்கள் மாறலாம். எதிர்கால ஆட்சியாளர்கள் அலுவலர்கள் டாப்ஸ் நிதியத்திலிருந்து பெருமுதலாளிகளுக்கு கடன் கொடுப்பது என்று கொள்கை முடிவாக கூட அப்போ எடுக்கலாம். இபிஎஃப் அறக்கட்டளையில் சேமிப்பில் உள்ள நிதியை பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிர்பந்தம் கொடுக்குது. தொழிற்சங்க தலைவர்கள் எதிர்ப்பையும் மீறி இபிஎஃப் அறக்கட்டளையில் சேமிக்கப்பட்ட ஓய்வூதிய நிதியில் 10%, அதாவது மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய பணத்தில் 10% 2,30,000 கோடி ரூபாய் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்பட்டு விட்டது. தொழிற்சங்க தலைவர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்களாக இருக்கும் இபிஎஃப் அறக்கட்டளைக்கே இந்த நிலைமைன்னா டாப்ஸ் நிதியத்தில் உள்ள சேமிப்பு தொகையை சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என எதிர்காலத்தில் தமிழக அரசு விரும்பினால் அந்த முடிவை யாராலும் தடுக்க முடியாது. ஓய்வூதிய சேமிப்பு தொகை சந்தையில் முதலீடு செய்யப்படும் என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு பிஎஃப்ஆர்டிஏ செயல்படுகிறது. ஓய்வூதிய சேமிப்பு தொகையை அரசே வைத்திருக்கும் என்று தற்போது அறிவித்துவிட்டு சில ஆண்டுகள் கழித்த பின்பு மறைமுகமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் மோசடி செயலில் ஈடுபடும் அபாயம் தவிர்க்க முடியாது. போக்குவரத்து துறையில் ஓய்வூதிய அறக்கட்டளை செயலில் உள்ள போதே போக்குவரத்து ஓய்வூதியருக்கு 105 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படலை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பிஎஃப், பணிக்கொடை, விடுப்பு ஊதியம் என பல வருஷமாக வழங்காமல் இருந்தாங்க. தவணை முறையில் வழங்கினாங்க. ஏன்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உரிய காலத்தில் உரிய நிதியை வழங்கலை. தமிழக அரசு நிதி வழங்காததால் ஓய்வூதிய அறக்கட்டளைக்கு போக்குவரத்து கழகங்கள் ஓய்வூதிய நிதியை செலுத்த முடியல. ஓய்வூதிய நிதியை போக்குவரத்து கழகம் செலுத்தாதனால ஓய்வூதிய அறக்கட்டளை 105 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வை போக்குவரத்து ஓய்வூதியருக்கு வழங்க முடியல. நீண்ட நெடிய சட்ட போராட்டம் மற்றும் களப்போராட்டங்களுக்கு பின்னாடி ஓரளவு நிதியை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கொடுத்தாங்க. நிதி பெற்ற போக்குவரத்து கழகம் அறக்கட்டளைக்கு நிதி செலுத்தினால தற்போது ஒரு 58% வரைக்கும் அகவிலைப்படி போக்குவரத்து ஓய்வூதியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் 105 மாதத்திற்குரிய டிஏ உயர்வை நிலுவைத் தொகையை இதுவரைக்கும் வழங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் டாப்ஸ் ஓய்வூதிய நிதியத்திற்கு உரிய நேரத்தில் உரிய தொகையை தமிழக அரசு வழங்குமா? இன்று போக்குவரத்து ஓய்வூதியர் சந்திக்கும் அவலநிலை எதிர்காலத்தில் டாப்ஸ் ஓய்வூதியத்திற்கு ஏற்படுமா? தமிழ்நாடு உறுதியளிக்கும் ஓய்வூதிய திட்டம், அதாவது டாப்ஸ் தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டாங்க. வெளியிட்ட அந்த அரசாணை முழுமையானது கிடையாது. கால் பகுதி கிணறு தான் தாண்டி இருக்கு, முக்கால் பகுதி மூடு மந்திரமாகவே இருக்குது. தமிழக அரசு கடந்த ஜனவரி 3ஆம் தேதி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்த பல அம்சங்கள் அரசாணையில் இருக்குது.
செய்திக்குறிப்பில் விடுபட்ட சில அம்சங்களுக்கு அரசாணையில் விடை இருந்தது. டாப்ஸுக்குரிய விரிவான விதிகள், தகுதி, நிபந்தனைகள், செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் மற்றும் செயல்படுதல் நடைமுறைகள் அரசாங்கத்தால் தனித்தனியாக அறிவிக்கப்படும் என்றும், மேலும் விதிகள் அறிவிக்கப்பட்டு தேவையான சட்டப்பூர்வ மற்றும் கணக்கியல் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதிய சட்டம் துவங்கும் போது பழைய திட்டத்திலிருந்து புதிய திட்டத்தில் இணைய விருப்புரிமை கேட்பது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அரசாங்கத்தினுடைய கடமை. ஊதிய குழு முடிவில் ஏற்படக்கூடிய ஊதிய மாற்றம் உள்ளிட்ட இதர நிகழ்வுகளில் ஊதிய நிர்ணயம், காப்பீடு திட்டம் அறிமுகம் போன்ற நிகழ்வுகளில் திட்டத்தினுடைய துவக்கத்தில் பழைய திட்டம் வேணுமா புதிய திட்டம் வேணுமா என்ற விருப்புரிமை கேட்கப்பட வேண்டும். தற்போது சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவங்க டாப்ஸ் திட்டத்தில் கட்டாயமாக இணைக்கப்படுவாங்க. ஓய்வு பெறும்போது டாப்ஸ் திட்டத்தில் பலன்கள் பெறுவதா அல்லது சிபிஎஸ் திட்டத்தில் பலன்கள் பெறுவதா, அதாவது டாப்ஸ் திட்டத்தில் இருந்து வெளியேறக்கூடிய விருப்புரிமை வழங்கப்பட்டிருக்கு. இது மோசடித்தனமானது. மத்திய அரசு யூபிஎஸ் திட்டத்தை அமுல்படுத்தும் போது யூபிஎஸ்ல இணைவதா என்பிஎஸ்ல இணைவதா என்பதற்கான விருப்புரிமையை மத்திய அரசு தன் ஊழியர்களுக்கு வழங்குச்சு. மத்திய அரசு ஊழியர்களில் 18% ஊழியர்கள் மட்டுமே யூபிஎஸ் திட்டத்தை தேர்வு செஞ்சாங்க. மீதம் இருக்கக்கூடிய 82% ஊழியர்கள் என்பிஎஸ் திட்டத்தில் தொடர விருப்புரிமை கொடுத்தாங்க. யூபிஎஸ் திட்டத்தை பெரும்பான்மையான ஊழியர்கள் புறக்கணிச்சிட்டாங்க. யூபிஎஸ் திட்டத்தை மத்திய அரசு ஊழியர்கள் புறக்கணித்தது போன்று டாப்ஸ் திட்டத்தையும் தமிழக அரசு ஊழியர்கள் குறிப்பாக ஏ மற்றும் பி அலுவலர்கள் புறக்கணித்து விடுவார்கள். டாப்ஸ் திட்டம் தோல்வியடைந்த திட்டம் என்பது நிரூபணம் ஆகிடும்ன்ற அச்சத்தின் காரணமாக திட்டத்தில் இணைய விருப்புரிமை வழங்க முந்தைய அரசு மறுத்துட்டாங்க. டாப்ஸ் அரசு ஊழியர்களுக்கு பலனளிக்கும் திட்டம் என்று தமிழக அரசு உறுதியாக நம்பினால் விருப்புரிமையை டாப்ஸ் திட்டத்தினுடைய துவக்கத்தில் தான் வழங்கணும். டாப்ஸ் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை 7 டாப்ஸின் கீழ் வரும் தகுதியுள்ள அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் அடிப்படை ஊதியம் பிளஸ் அகவிலைப்படி 50% சமமான உறுதியளிக்கப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்காக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தில் 10% பங்களிக்கணும். மேலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான முழு கூடுதல் நிதி தேவையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று இருந்தது. 30 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு மட்டுமே முழு ஓய்வு ஊதியம் உண்டு. 30 ஆண்டுக்கு குறைவாக பணிகளுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படுமா? அதாவது 25 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் ஆகிய ஆண்டு காலங்களில் பணி முடித்தவர்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும்? அதே நேரம் அரசாணை 111 அதாவது 16/6/2026 அன்னைக்கு அரசு ஒரு கடித எண் 2726 ஒரு கடித எண் அனுப்புனாங்க. அதுக்கு பின்னாடி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது பணியிட மரணம் அடைஞ்ச பணியாளர்களுக்கு டாப்ஸ் திட்டத்தின் கீழே இடைக்கால நிவாரணம் இன்டர்வியூ அதாவது வழங்குவதற்கு நடவடிக்கைகள் இன்னைக்கு IFHRMS மூலமாக மேற்கொள்ள சுற்றறிக்கை எல்லா கருவூல துறை கணக்கு அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறதா நமக்கு செய்திகள் கிடைக்குது. டாப்ஸ் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் 7 1/4/2003 பின்பு பணியில் சேர்ந்து 1/1/2026 முன்னாடி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிபுரிந்த காலத்திற்கு ஏற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிறப்பு கருணை ஓய்வூதியம் எத்தனை ஆண்டு பணிக்காலத்திற்கு எவ்வளவு தொகை சிறப்பு கருணை ஓய்வூதியமாக வழங்கப் போகிறது தமிழக அரசு? அதற்கு அகவிலைப்படி வழங்கப்படுமா இல்லையா? சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இறந்த ஊழியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுமா? ஓய்வூதிய சட்டமும் பணிக்கொடை சட்டமும் தனித்தனியானது. 1/4/2003 முன்னாடி தினக்கூலி, மதிப்பூதியம், தொகுப்பூதியத்திலிருந்து பணிபுரிஞ்சு 1/4/2003 பின்னாடி காலமுறை ஊதியத்தில் ஈர்க்கப்பட்ட ஊழியர்கள் அரசு பணிக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நியமனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல. 1/4/2003 முன்னர் குறைவான ஊதியத்தில் அரசு பணியில் சேர்ந்து 1/4/2003 பின்னாடி காலமுறை ஊதியம் பெற்றவர்கள். மேற்படி ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது புதிய ஓய்வூதிய சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் தவறான செயல் என்பதையும், இவ்வாறான நடைமுறைகளுக்கு எதிராக நீதிமன்றங்கள் அளித்துள்ள தீர்ப்புகளையும் அதன் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் உதாரணமாக உள்ளதை நமக்கு பல நிகழ்வுகளில் நீதிமன்றங்களே நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் 1/4/2004 முன்னாடி தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிஞ்சு 1/4/2004 பின்னாடி காலமுறை ஊதியத்திற்கு ஈர்க்கப்பட்ட ஊழியர்களுக்கு
புதிய ஓய்வூதிய திட்டத்தை அம்மாநில அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்கு. இதை எதிர்த்து பஞ்சாப் மாநில உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியது தவறுன்னும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து பஞ்சாப் மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் பஞ்சாப் மாநில அரசாங்கம் பஞ்சாப் உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செஞ்சாங்க. அதனையும் தள்ளுபடி செஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம். தீர்ப்புக்கு பின்னாடி உச்சநீதிமன்றத்தில் பஞ்சாப் மாநில அரசாங்கம் மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணாங்க. மறுசீராய்வு மனுவையும் தள்ளுபடி செஞ்சதோட இனி இது தொடர்பாக பஞ்சாப் மாநில அரசு எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் மனு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. தற்போது பஞ்சாப் மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கியிருக்காங்கன்றதை நாம பார்க்குறோம். அது போலவே சமூக நலத்துறையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றிட்டு வந்து சத்துணவுல மற்றும் அங்கன்வாடி ஊழியர் மேற்பார்வையாளராகவும், ஊரக வளர்ச்சித்துறையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செஞ்சுட்டு ஊராட்சி செயலாளர்கள் இளநிலை உதவியாளர்களாகவும், நகராட்சி பேரூராட்சி மற்றும் வருவாய்த்துறைகளில் இன்னும் பல துறைகளில் தினக்கூலியில் பணிபுரிஞ்சவங்க குரூப் டி மற்றும் குரூப் சி ஊழியர்களாகவும், மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் ஒப்பந்த செவிலியர்கள் காலமுறை ஊதிய செவிலியர்களாகவும், அங்கே சமூக நலத்துறையில் அங்கன்வாடியில் பணிபுரிஞ்சவங்க பொது சுகாதாரத்துறையில் கிராம சுகாதார செவிலியர்களாகவும் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவங்களுடைய தினக்கூலி மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் பணிபுரிஞ்சு காலமுறை ஊதியத்திற்கு ஈர்க்கப்பட்ட ஊழியர்களுடைய முந்தைய பணிக்காலத்தில் 50% ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தற்போது பணி ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் பணியிடை மரணம் அடையக்கூடிய ஊழியர்கள் குடும்ப வாரிசுகளுக்கு பணிக்கொடை வழங்கப்படும் அரசாணை அளிக்கப்பட்டிருக்கு. சிபிஎஸ் திட்டத்தில் 1/4/2003 முதல் ஓய்வு பெற்ற 54,000க்கும் மேற்பட்ட பணியிடை மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களும் பணியிடை மரணம் அடைந்த ஒரு 7,800 குடும்ப வாரிசுகளுக்கும் பணிக்கொடை வழங்கணும் என்பது தான் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் நியாயமானது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்று பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் என்பது அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த சிபிஎஸ் திட்டம் ஓய்வுக்கு பிந்திய வாழ்வாதாரத்திற்கு உறுதியான பாதுகாப்பை வழங்காததால் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கியிருக்கு. இந்த நிலையில் சிபிஎஸ்ஐ மாற்றி 1/1/2026 முதல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பெயர் மாற்றம் மட்டுமே நடைபெற்றிருக்கிறதே அன்றி அரசு ஊழியர் பாதுகாப்பான ஓய்வூதியம் என்ற இலக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை கோரிக்கையான உறுதியான மற்றும் பாதுகாப்பான ஓய்வூதியம் என்ற இலக்கு நிறைவேறவில்லை என்பதே உண்மை. அரசு பணியில் முழு அர்ப்பணிப்போட பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பின்னாடி தன் கவலையற்ற வாழ்க்கையை வாழ உறுதி செய்வதுதான் அரசாங்கத்தினுடைய கடமையாகும். அதனை முழுமையாக வழங்கக்கூடிய ஒரே திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம்தான். எனவே சிபிஎஸ்க்கும் அதற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டேப்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் மாற்றம் சமூக பாதுகாப்பையும் வாழ்வாதார உறுதியையும் வழங்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்ததைப் போல அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு என்பதுதான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.